கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்தில் சிலுவை பாதையின் 14 நிலையங்கள் பற்றி தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் சிலுவை பாதையின் 2ஆம் நிலையம் பற்றி தியானிக்க இருக்கிறோம். இதை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. Produced by Gamaliel Bible College, Mumbai, India. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் கருணையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த லெந்து கால தியான நேரத்தில் உம்முடைய சந்நிதியில் தாழ்மையுடன் வருகிறோம். சிலுவையை அமைதியாக ஏற்றுக்கொண்ட முது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை ஆழமாக சிந்திக்க எங்கள் இதயங்களை திறந்தருளும். எங்கள் பாவங்களின் பாரத்தை கூட தாங்க முடியாமல் பலவீனப்படுகிற எங்களை உம்முடைய கிருபையால் பலப்படுத்தும். இன்றைய தியானத்தில் நாங்கள் காணும் சிலுவையின் அர்த்தத்தை எங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து வாழ உதவி செய்யும். எங்கள் மனதை அமைதியாக்கி உமது குரலை கேட்கும் கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். சிலுவை பாதையின் 2ஆம் நிலையம். இயேசு சிலுவையை எடுத்துக்கொண்டு கொல்கதா மலைக்கு செல்கின்றார். சிலுவை பாதையின் 2ஆம் நிலையத்திற்கான வேதாகம ஆதாரம் யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இந்த நாளின் தியானம்,
ரோம பேரரசின் காலத்தில் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட மிக கொடூரமான தண்டனை சிலுவையில் அறையப்படுவதாகும். இந்த தண்டனையில் குற்றவாளி தன் சிலுவையின் குறுக்கு மரத்தை தானே சுமந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படும் இடமான கல்வாரிக்கு செல்ல வேண்டியது வழக்கம். இந்த நடைமுறை அவமானத்தையும் வேதனையும் ஒன்றாக கலந்து ஒரு பொதுவெளி தண்டனையாக இருந்தது. இயேசு எந்த குற்றமும் செய்யாதவராக இருந்த போதும் அரசியல் மற்றும் யூத மத அதிகாரிகளின் சதியால் தண்டிக்கப்படுகிறார். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் யூதர்களின் ராஜா என்னை தன்னை அறிவித்ததாகும். உண்மையில் இது ஒரு ஆவிக்குரிய உண்மை என்றாலும் அது அரசியல் அச்சமாக பார்க்கப்பட்டது. அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்கள். காயங்களால் சிதைந்த உடல், முட்களால் செய்யப்பட்ட கிரீடம் தலையில், இரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் கூட்டமாக சத்தமாக கூவி இகழ்கின்றார்கள். அந்த குழப்பத்திலும் வலியிலும் அவமானத்திலும் இயேசு அமைதியாக நிற்கிறார். அவரிடம் ஒரு கனமான மர சிலுவை கொடுக்கப்படுகிறது. அது வெறும் மரம் அல்ல, மனித குலத்தின் பாவங்களின் பாரம், அநீதியின் சுமை, அன்பின் உச்சகட்டமான சாட்சி. அவர் அதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்கிறார். அந்த நிமிடம் ஒரு தோல்வி போல தோன்றினாலும் அது உண்மையில் ஒரு தியாகத்தின் தொடக்கம். ஒரு ராஜா தன் சிங்காசனத்தை அல்ல, ஒரு சிலுவையை தேர்ந்தெடுக்கும் தருணம் அது. அந்த தருணத்தை நம்முடைய உள்ளத்திலே வரைவோம். கசையடிகளால் சிதைந்த முதுகு, முள்முடி தலையை குத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சுவாசமும் வலியாக மாறுகிறது. இந்த வேதனையின் மத்தியில் இயேசு முன் சிலுவை வைக்கப்படுகிறது. அது வெறும் மரத்துண்டுகள் அல்ல, அது மனித குலத்தின் பாவங்களின் பாரம், அது அநீதியின் சுமை, அது உடைந்த இதயங்களின் கண்ணீர். ஆனால் அவர் அதை தள்ளவில்லை, அவர் அதை தவிர்க்கவில்லை. ஏசாயா 53:5 பிரகாரமாக அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். ஒரு மணமகன் தன் மணமாலையை அணிவது போல, ஒரு ராஜா தன் கிரீடத்தை ஏற்றுக்கொள்வது போல இயேசு அந்த சிலுவையை தழுவிக் கொள்கிறார். அவரை சுற்றி இருந்தவர்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் கண்களில் காணப்பட்டது தோல்வி அல்ல, ஒரு தீர்க்கமான வெற்றி. அந்த சிலுவை மரணத்தின் கருவி அல்ல, வாழ்வின் மரமாக மாறப்போகும் ஒரு அரிய ரகசியம். தன்னை கடவுளின் மகன் என்றும் யூதருக்கு ராஜா என்றும் கூறியதால் சிலுவையில் மரண தண்டனையை கொடுக்க இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது. குற்றமற்றவரை குற்றவாளியாக்கி கொடூரமான சாவுக்கு கையளித்து கைகொட்டி சிரித்தது அதிகார வர்க்கம். இருப்பினும் இயேசுவின் முகத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி. காரணம், தன் சிலுவை மரணத்தினால் பாவத்துக்கும் சாவுக்கும் சாவுமணி அளிக்கப் போகிறேன் என்பதால் இயேசு துணிந்து வலிந்து சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டார். நம் காலத்தின் சிலுவை. இயேசுவானவர் சிலுவையை சுமந்து சென்ற அந்த பாதை அது ஒரு வழித்தடம் மட்டுமல்ல, அது மனித வேதனையின் உச்சத்தை வெளிப்படுத்திய ஒரு நிமிடம். பசி, தாகம், உறக்கமின்மை, கசையடிகளால் சிதைந்த உடல், ஒவ்வொரு அடியிலும் அவர் தடுமாறினார். ஒவ்வொரு மூச்சிலும் வேதனை எரிந்தது. ஆனால் அந்த வேதனையை விட கனமானது அவரை சுற்றி இருந்த மனிதர்களின் இரக்கமின்மை. அங்கே ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் பார்த்தார்கள், ஆனால் உணரவில்லை. அவர்கள் கேட்டார்கள், ஆனால் செவி சாய்க்கவில்லை. அவர்கள் இருந்தார்கள், ஆனால் உதவிக்கரம் நீட்டவில்லை. இழிவும் பழியும் அலட்சியமும் எல்லாம் அந்த சிலுவையின் பாரத்தை இன்னும் கனமாக்கின. கொல்கதா மலையை நோக்கி இயேசு சிலுவையை சுமந்து சென்ற அந்த நொடிகள் வரலாற்றின் ஒரு துயர காட்சியாக மட்டுமல்ல, அது மனித மனசாட்சிக்கான நிரந்தர கண்ணாடி. அந்த சிலுவையின் நிழல் இன்று மறைந்து விடவில்லை. அது நம் நகரங்களின் வீதிகளில், நம் வீடுகளின் சுவருக்குள்ளும், நம் இதயங்களின் அமைதியிலே இன்னும் உயிருடன் அலைகிறது. இன்று அதே காட்சி நம் காலத்தின் வீதிகளில் மீண்டும் நிகழ்கிறது. நம்மை சுற்றி வயதானவர்கள் யாரும் கவனிக்காத ஓரங்களில் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். பசி தாங்க முடியாமல் கண்கள் வறண்டு போனவர்கள் உதவி கேட்காமல் நிற்கிறார்கள். வறுமையின் சுமையால் நசுங்கிய குடும்பங்கள் தினமும் போராடுகின்றன. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கே தெரியாத உலகத்தில் தத்தளிக்கிறார்கள்.
போதைக்கு அடிமையானவர்கள், இருளில் இருந்து வெளிச்சம் தேடி அலையும் உயிர்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் சிலுவையை சுமக்கிறார்கள். இன்று சிலுவை மரத்தால் ஆனதல்ல, அது மனிதர்களின் கண்ணீரால் வடிக்கப்பட்டது. அது பேசப்படாத வேதனைகளின் பாரம், அது கவனிக்கப்படாத உயிர்களின் அழுகை. ஒரு முதியவர் தன் வாழ்நாளை முழுவதும் குடும்பத்திற்காக அர்ப்பணித்தவர் இன்று ஒரு மூலையில் மறக்கப்பட்டு தனிமை என்ற சிலுவையை தாங்கி நிற்கிறார். அவரின் கண்களில் இருக்கும் வெறுமை அவர் சுமக்கும் சிலுவையின் எடையை வெளிப்படுத்துகிறது. ஒரு ஏழை தந்தை தன் குழந்தையின் பசியை தணிக்க முடியாத ஒவ்வொரு இரவும் கடன், அவமானம், உதவியற்ற நிலை ஆகியவற்றால் ஆன ஒரு கனமான சிலுவையை சுமக்கிறார். அவரின் நெஞ்சுக்குள் ஒவ்வொரு துடிப்பும் ஒரு குரல் எழும்புகிறது, நான் போதுமா? ஒரு தாய் குடும்பத்தின் கௌரவம் என்ற பெயரில் தன் கனவுகளையும் குரலையும் அடக்கி கொண்டு அமைதியின் பெயரால் அடக்குமுறையின் சிலுவையை தாங்குகிறாள். அவளது மௌனம் கூட ஒரு கத்தல். இயேசு சிலுவையை சுமந்து சென்ற பொழுது பலர் பார்த்தார்கள், ஆனால் சிலரே உணர்ந்தார்கள். இன்று அதே காட்சி மீண்டும் நடக்கிறது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களின் உலகம் உடைந்த கண்ணாடி போல் சிதறி கிடக்கிறது. அவருக்கு நாம் தீர்ப்பு அல்ல, ஒரு தாங்கும் தோளாக இருக்கிறோமா? போதமிக்கு அடிமையான போராட்டம் வெளியில் தெரியாத ஒரு இருண்ட யுத்தமாக இருக்கிறது. அவரை நாம் குற்றவாளியாக பார்க்கிறோமா, அல்லது மீண்டு வர உதவும் ஒரு கரமாக மாறுகிறோமா? சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களின் மௌனம் கூட ஒரு கதையை சொல்லுகிறது. அந்த கதையை கேட்க நம் இதயம் திறந்திருக்கிறதா? வீதியில் விபத்தில் விழுந்து தவிக்கும் ஒருவரை நாம் பார்க்கிறோம், ஆனால் உதவிக்கரம் நீட்டுவதற்கு பதிலாக கைபேசி எடுத்து நன்றாக படம் பிடிக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் கேட்கிறோம், ஆனால் கவலைப்படுவதில்லை. நாம் கடந்து செல்கிறோம், ஒரு பார்வை கூட இல்லாமல். ஒரு ஆதரவற்ற உயிர் நம்முன் கிடக்கிறது, ஆனால் நாம் கடந்து செல்கிறோம். அவர்களின் மன வலியை உணர நாம் தவறுகிறோம். அவர்களின் மௌன குரல் நம் இதயத்தை தொடாமல் போகிறது. இது வெறும் அலட்சியம் அல்ல, இது அன்பின் குறைவு, இது மனித தன்மையின் மங்கள். நம் அலட்சியம் அதுவே இன்றைய மிகப்பெரிய சிலுவை. நாம் சுமக்காத சிலுவை, ஆனால் பிறரின் தோள்களில் நாம் வைக்கும் கூடுதல் பாரம். சிலுவை சுமப்பது வேதனை மட்டுமல்ல, அதை பார்த்தும் உணராதிருப்பது, அதுவே மனித தன்மையின் இழப்பு. இன்று கேள்வி இது அல்ல, யார் சிலுவை சுமக்கிறார்கள், ஆனால் இது நாம் யாருடைய சிலுவையை லகுவாக்குகிறோம் அல்லது இன்னும் கனமாக்குகிறோம் என்பதுதான். சீஷத்துவத்தின் அடையாளம். கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நமக்கு இந்த நிலை விடுக்கும் அறைகூவல். இது ஒரு மென்மையான அழைப்பு அல்ல, இது உள்ளத்தை உழுக்கும் ஒரு கூச்சல். சிலுவையின் நிழலில் நின்று நம் வாழ்வை மீண்டும் கேள்விக்குள்ளாக்கும் ஒரு தெய்வீக சவால். நாம் பல நேரங்களில் சிலுவையை கழுத்தில் அணிகிறோம், ஆனால் அதை நெஞ்சில் சுவைக்கிறோமா? நாம் அதை பார்த்து தொழுகிறோம், ஆனால் அதன் அர்த்தத்தில் வாழ்கிறோமா? சீடத்துவம் என்பது ஒரு அடையாளம் அல்ல, அது ஒரு அழைப்பு, அது ஒரு பொறுப்பு. அது மற்றொருவரின் வேதனையை நம் தோள்களில் உணர தயாராக இருப்பது. ஒவ்வொருவரும் ஒரு சிலுவையை சுமக்கிறார்கள். சிலரின் சிலுவை வெளியே தெரியும், சிலரின் சிலுவை உள்ளுக்குள்ளும் ரத்தம் சொரிகிறது. அவர்களின் மன காயங்களுக்கு மருந்தாக நாம் மாற வேண்டும். அதற்கு பெரிய செயல்கள் தேவையில்லை. ஒரு நிமிடம் நின்று கேட்பது, ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லுவது, ஒரு கண்ணீரை துடைப்பது, ஒரு கையை பிடித்துக் கொள்வது, இவையெல்லாம் சாதாரண செயல்கள் அல்ல. இவை சிலுவையின் பாரத்தை லகுவாக்கும் பரிசுத்த தருணங்கள். ஒருவரின் கவலையை காது கொடுத்து கேட்பது கூட அவரின் இருதயத்தில் இருக்கும் இருளுக்கு ஒரு ஒளியாகிறது. அந்த சிறிய கருணை ஒரு உயிரை மீண்டும் எழுப்பும் சக்தியாக மாறலாம். சிலுவை என்பது துன்பத்தின் சின்னம் அல்ல, அது அன்பின் உச்சம், அது தியாகத்தின் மொழி. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லும் மௌன வாக்குறுதி. கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நாம் இந்த உலகின் குளிர்ச்சியில் இன்னொரு குளிர்ச்சியாக இருக்க அழைக்கப்படவில்லை. நாம் வெப்பமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள், நாம் இரக்கமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள், நாம் மாற்றமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். மற்றவர்கள் சந்திக்கும் பாடுகள் நம்முடைய பார்வைக்கு மட்டுமல்ல, நம்முடைய பதிலுக்கும் உரியது. சிலுவையை சுமப்பது இயேசுவின் கதையாக மட்டுமில்லாமல் இன்று நம் சுற்றத்தினரின் வாழ்வாக மாறியுள்ளது. ஆகவே நாம் அந்த கூட்டத்தில் இருந்தவர்களாக இருக்க வேண்டுமா, அல்லது சிலுவையை லகுவாக்கும் ஒரே கரமாக மாற வேண்டுமா? இந்த கேள்விக்கான பதில் நம் செயல்களில் தான் எழுதப்படுகிறது. ஒரு பசியுள்ளவனுக்கு உணவு கொடுப்பது, ஒரு தனிமையானவுடன் சில நிமிடம் பேசுவது,
ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரை மனிதராக மதிப்பது, ஒரு விழுந்தவரை மீண்டும் எழுப்ப உதவுவது, இவையெல்லாம் சிறிய செயல்கள் அல்ல. இவை கிறிஸ்துவின் இதயத்தை உலகில் வெளிப்படுத்தும் தருணங்கள். நாம் அவர்களின் காயங்களுக்கு மருந்தாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம். அந்த மருந்து எப்போதும் பணமோ பெரிய உதவியோ அல்ல. அது ஒரு பாசமான பார்வை, ஒரு கருணையான வார்த்தை, ஒரு துணை நிற்கும் மனம். ஆகவே கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நாம் சிலுவையை அணிவதை கடந்து அதை வாழ ஆரம்பிக்க வேண்டும். இன்று நம் முன் நிற்கும் கேள்வி, நாம் எத்தனை சிலுவைகளை பார்த்தோம் என்பது அல்ல, எத்தனை சிலுவைகளுக்கு நாம் தோள் கொடுத்தோம் என்பதே. இதை உணர்ந்தவர்களாக நாம் ஜெபம் செய்வோம். தியாகத்தின் ஆண்டவரே, சிலுவையை தாங்கிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த தியானத்தின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி. நாங்கள் பார்த்த வேதனையையும் உணர்ந்த உண்மையையும் எங்கள் வாழ்க்கையில் செயலாக்கும் துணிவை தாரும். மற்றவர்களின் சுமைகளை பார்க்கும் கண்களையும் அதை பகிர்ந்து கொள்ளும் இதயத்தையும் கரங்களை எங்களுக்கு அருளும். நாங்கள் எங்கள் சிலுவைகளை தாங்கி உம்மை பின்பற்றும் உண்மையான சீஷர்களாக வாழ உதவி செய்யும். இன்றும் துன்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரின் அருகில் நின்று அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க எங்களை பயன்படுத்தும். எங்கள் வாழ்க்கை உமது அன்பின் சாட்சியாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.